இது உங்க தெரு சீரிஸ் எபிசோட் 6 சன்னதி ஸ்ட்ரீட் வடபழனி. இந்த ஏரியானாலே ட்ரெண்டிங்கா இருக்கிற முருகன் கோயில், ஆர்காட் ரோட், சினிமா ஹப், ஷாப்பிங் மால்னு இப்ப இருக்கிற மாடர்ன் கல்ச்சர் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஆனா இந்த மாடர்ன் நாய்ஸுக்கு நடுவுல ஒரு 1000 வருஷம் பழமையா சோல் பத்தி தெரியுமா? நம்ம பேஜ் ஃபாலோவர் தொடர்ந்து இந்த சோல் பத்தி கேட்டதால நீங்களும் நானும் அந்த ஹிடன் ஹிஸ்டரி இருக்கிற சன்னதி ஸ்ட்ரீட்டை போய் பார்க்கலாம் வாங்க. தமிழ்ல சன்னதினா பிரசன்ஸ்னு அர்த்தம். ஒரு கோவிலோட மூலஸ்தானம், அதாவது கோபுரத்துக்கு நேர் எதிர்க்க அமைந்து இருக்கிற அந்த பாதையத்தான் நம்ம சன்னதின்னு சொல்லுவோம். அங்க தெரு அமைச்சதால சன்னதி தெருன்னு வர்றதுக்கான காரணம். அந்த தெரு உருவானதுக்கு வேங்கேஸ்வரர் தாங்க காரணமே. இந்த கோயிலுக்கு ஏன் வேங்கேஸ்வரர்னு பேர் வந்தது? தமிழ்ல வேங்கைனா டைகர்னு அர்த்தம். வியாகிரபாதன்கிற ஒரு முனிவர் தன் சிவன் பூஜைக்காக வண்டுகள் உட்காராத பூக்களை பறிக்கணும்னு நினைச்சாரு. சன்ரைஸ் முன்னாடிதான் இந்த பூக்களை பறிக்க முடியுமா? இருட்டுல மறையேறும் போது தன்னோட பக்தர் முற்களால அவதிப்படக்கூடாதுங்கிறதுக்காக புலிக்கால்களையும் நகங்களையும் வரமா கொடுத்தாரு சிவபெருமான். புலிக்கால் கொண்ட முனி வழிபட்ட ஈஸ்வரன் தான் நம்ம வெங்கேஸ்வரர். இந்த ஏரியாவுக்கு ஒரிஜினல் பேர் தான் வேங்கை பழனின்னு இருந்ததாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. 19th செஞ்சுரியில முருகர் கோயில் பெருசாகிறதுக்கு முன்னாடியே சோழர் காலத்துல 10th செஞ்சுரி அப்போ இந்த ஏரியாவோட சென்டர்ல சிவன் கோயில் கட்டுறாங்க. அதனால தாங்க நம்ம சென்னையோட ஓல்டஸ்ட் ரெசிடென்ஷியல் லேஅவுட்டாவே மாறிடுச்சு. இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் கஜபிரஸ்தா ஸ்டைல கட்டப்பட்டு இருக்கும். தூங்குற ஒரு யானை பின்பக்கமா இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க இந்த கோயில். சோழ மன்னர்களோட படை தன்னோட போர்ல வெற்றி பெறணுங்கிறதுக்காக இந்த கோயில கற்கோவில அமைச்சாங்க. உங்க ஏரியாலையும் இதே மாதிரி ஹிஸ்டரி இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி உங்க தெரு வரலாறை தெரிஞ்சுக்க நம்ம சேனலான தெரு சீரிஸை இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம்.